நேற்று ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுக்கு நார்மல் டெலிவரியா சி செக்ஷனாக இருந்தால் எனக்கு ஒரு வீடியோ போடுங்க, பால் வந்துட்டு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு நார்மல் டெலிவரி தான், சி செக்ஷன் கிடையாது. பட் ஆனால் என்னுடைய சிஸ்டர் இலாக்கு வந்து சி செக்ஷன் தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ சி செக்ஷன் பண்ணி 3 days கழிச்சு தான் உடம்பு வந்துட்டு கண்ட்ரோலே ஆச்சு. அது வரைக்கும் நம்மளுக்கு ரொம்ப பெயினாக இருக்கும். காலை எடுத்து வச்சு நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவீங்க. ஸோ ஓரளவுக்கு நார்மலாக ஸ்டிச்சஸ் பெயின் போகலாம். 25 daysலேருந்து 30 days வரைக்கும் 1 month வரைக்கும் ஆகும். கிளியர் ஆகணும், நார்மலாக நடக்க ஆரம்பிக்கிறீங்களா கண்டிப்பாக 6 month வரைக்கும் எடுத்துக்குமா. அதுவும் அந்த ஸ்டிச்சஸ் உள்ளே இருக்கிற காயெல்லாம் ஆறுறதுக்கு 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரைக்கும்லாம் டைம் எடுக்குமா. சில பேருக்கு ஆறாமல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுற மாதிரிலாம் வந்துருமா. ஸோ தென் வந்துட்டு பாலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம், டெய்லி பேசிஸில் பால் சுரக்கிறதுக்கு இல்லை ஃபுட்டு சாப்பிடணுமோ கண்டிப்பாக அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் வரணும். நீங்கள் விட்டுட்டு இன்னைக்கு பால் வருது இதுக்கப்புறம் நம்மளுக்கு பால் வரலாம் சாப்பிடலாம் அப்படி விட்டுட்டீங்களா கண்டிப்பாக பால் வராது. ஒரு நாள் அவரைக்காய் சாப்பிட்றீங்களா, ஒரு நாள் முட்டை சாப்பிட்றீங்களா, ஒரு நாள் வந்துட்டு ஓட்ஸ்லலாம் ஒரு நாள் வந்துட்டு அதை பால் சொரா சொல்லுவாங்களே அது, இன்னொரு நாள் வந்துட்டு ரஸ்க்கு காஃபி இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பேசிஸில் சாப்பிட்டு வந்துட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பால் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் விட்டுட்டீங்களா பால் வராது.